ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிட்டோ. ஃபோட்டோஷாப் ஃபுல்லாகவே தமிழில் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றி தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் இந்த வீடியோவிலே கற்றுக்கிடுவீங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோஸ் வரும். நீங்கள் ஆனால் புதுசாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் காட்டாது. ஏன்னா இது ப்ரீவியஸ் ஒர்க்காக காட்டும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். இதில் வந்து டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு வித்து எல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் சென்டிமீட்டரில், பிக்சல்ஸில், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ச்சஸில் வந்து ஈஸியாக மாற்றிக்கிட முடியும். நீங்கள் இப்போதைக்கு பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனுக்காக பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பிக்சல்ஸில் வச்சு தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவீங்க. இன்ச்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் பிரிண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இன்ச்சஸ் எல்லாமே. ஸோ நம்ம பிக்சல் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சலில் நான் வித்து வந்து 1500 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட் வந்து 1900 செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 300 வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களோட குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணிக்கிட வேண்டாம். இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் மட்டும் பாருங்கள். முதல் டிசைன் நீங்களே பண்ணிவிடுவீங்க. எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஒர்க் ஸ்பேஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம முதல் நாள்லேயே பார்த்தோன்னா வளவலன்னு ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதையுமே ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிளாக இருந்தால் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் டேப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த விண்டோ பேனலில் தான் போகணும். நம்ம இந்த விண்டோ பேனலில் போகும்போது உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக எடுத்து வச்சுக்கிட முடியும். ஓகே, அதே மாதிரிக்கு ஃபைலில் போனீங்க அப்படின்னா ஃபைல்லையும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிடுவீங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து நீங்கள் மனப்பாடம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கற்றுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இந்த டூல்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நமக்கு பேசிக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ண போகிறோம். அந்த போர்ட்ஃபோலியோவை வெறும் 2 டூல் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து மூவ் டூல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். மூவ் டூல் இருக்கும், ஆர்ட்போர்ட் டூல் இருக்கும். ஆர்ட்போர்ட் டூல் உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ மூவ் டூலை மட்டும் பாருங்கள். மூவ் டூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஷேப்பவோ ஒரு டெக்ஸ்ட்டவோ நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் மூவ் டூல் வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு அதே டூலை வச்சு மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஷேப்பை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மூவ் டூலை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஷேப்பை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மூவ் டூல் வந்து நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. இதை மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ மூவ் டூலுக்கு அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது மார்க்கி டூல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் முதலாவதாக இருக்கிறது வந்து ரெக்டாங்குலர் மார்க்கி டூல். ஸோ இந்த ரெக்டாங்குலர் மார்க்கி டூலை எடுத்து நமக்கு தேவையான ஷேப்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ நீங்கள் எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் மேலே உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணதுனால என்னால் ஒரே ஒரு ஷேப் மட்டும் தான் வரைய முடியும். அட் அ டைமில் என்னால் நிறைய ஷேப் வரைய முடியாது. பட் ஆனால் இப்போ 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மல்டிபிள். ஸோ நான் ஒரே டைமில் எவ்வளோ ஷேப்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் நான் இவ்வளோலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 ஷேப்ஸை வந்து நான் கம்பைன் பண்ணுறதுக்கும் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம நிறையா டிசைன்ஸ்லாம் போட்டு கொண்டு வந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து 3வதாக வந்து நம்ம எந்த ஷேப் வந்து நம்மளுக்கு தேவை வந்து படலை இந்த டிசைன்லேயே அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஷேப்பில் இந்த பார்ட் மட்டும் தேவைப்படலை. ஸோ நான் இதை மட்டும் ட்ராக் பண்ணுறேன். அந்த இடம் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் 3வது ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் 4வது ஆப்ஷன் இருக்குது. ஆனால் 4வது ஆப்ஷன் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எந்த இடத்த செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எந்த இடமுமே இருக்காது. இதை வந்து டிவைடட் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பார்ட்லேயே பர்டிகுலராக எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த மட்டும் பக்காவாக உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்க. இது நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல்ஸ் சொல்லுவாங்க. இந்த டூல் வந்து ரவுண்டடாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுலேயும் மேலே உள்ள 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான நிறையா ஷேப்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 ஷேப்பை வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இல்லை நமக்கு தேவைப்படுற இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லாத இடத்த டிவைட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி பாருங்கள். நீங்கள் வரைஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் வந்து எதனால் யூஸ் ஆகுன்றது தெளிவாக தெரியும். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த டூலை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் மற்ற டூல்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? சொன்ன அந்த ரெக்டாங்கிள் தான் இதுலேயும் யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி மிச்சம் உள்ள 2 டூல் வந்து சிங்கிள் ரவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரோவாக வந்து நம்ம
வரைஞ்சிக்கலாம் ஒரு சிங்கிள் லைனை மட்டும். அப்படி இல்லையா காலம் வைஸ்லேயே நம்மளால் வரைய முடியும். ஸோ இந்த இதுன்னு வந்து உங்களுக்கு ரோ வைஸ், இது வந்து காலம் வைஸ், இது ரெண்டும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸே பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டேன், நிறைய இடங்கள் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் ஆப்ஷன் தான் அடுத்து இங்கே இருக்கும். இது வந்து ரெக்டாங்கிள் டூல். அது வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் மார்க்கி டூலாக படிச்சிருப்பீங்க. இது வந்து ரெக்டாங்கிள் டூல். ஓகேவா? நீங்கள் இப்படி ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறமா இப்படி உங்களுக்கு 4 பாயிண்ட் காட்டும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட எட்ஜஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரவுண்டடாக வேணுமா, இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் வேணுமா அப்படின்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் இந்த ஷேப்பு கிளிக் பண்ண உடனே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். அப்படி ஆப்ஷன்ஸ் இல்லாதப்போ நீங்கள் இங்கே போய் விண்டோவில் போய் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ சைடில் உங்களுக்கு ஏற்கனவே டிஃபால்ட்டாகவே காட்டும், ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் ஷேப் செலக்ட் பண்ணதுனால ஷேப்போட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே காட்டும். இது வந்து ஃபில்ன்றது நம்மளோட ஷேப்புக்கு நம்ம உள்ளே என்ன கலர்லாம் ஃபில் பண்ண நினைக்கிறோமோ அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோக், இது வந்து அவுட்லைனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஃபில்லை சுற்றி உள்ள அந்த அவுட்லைன் பகுதியை வந்து நம்ம ஸ்ட்ரோக்காக கொடுத்துக்கிறோம். இது வந்து எந்த அளவில் இருக்கணுன்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக ட்ராக் பண்ணி உங்களோட ஸ்ட்ரோக் சைஸை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைன். நம்ம ஸ்ட்ரோக் வரைஞ்சிருப்போம், அந்த ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு சாலிடாக இருந்தது, ஆனால் இப்போ பார்க்கும்போது டாட்டடாக இருக்குது. ஸோ இது ஒரு டிசைன். அதே மாதிரிக்கு இன்னும் டாட்டடாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், டேஷ்டு, டாட்டட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதுலேயும். இதை வந்து நீங்கள் டிசைன் பர்பஸ்க்காக நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ஷனை கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து இன்சைடில் இருக்கணுமா, மிட்டில் இருக்கணுமா, இல்லை அவுட் சைடில் இருக்கணுமான்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணுன்றதையும் இதை வச்சு தெளிவாக பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான வேரியேஷன்லாம் இருக்கும். சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாக்ஸில். அந்த 4 ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எட்ஜஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெக்டாங்கிள் வரைஞ்சிருந்தோம். அந்த ரெக்டாங்கிள் வரையும் போது 4 டாட்டட் இருந்துச்சு. ஸோ அந்த டாட்டட் வந்து உங்களுக்கு ஒரு சில நேரம் காமிக்காது. அப்படி காமிக்காத பட்சத்தில் நீங்கள் இங்கே தான் வந்து உங்களோட எட்ஜஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த லிங்க்கை மட்டும் நான் எடுத்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஒரே ஒரு எட்ஜை மட்டும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டாப் ரைட்டு அல்லது டாப் லெஃப்ட்டு, பாட்டம் ரைட், பாட்டம் லெஃப்ட்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் அதோட வேல்யூ எவ்வளவோ கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எட்ஜை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த லிங்கை எடுத்துகிட்டு பண்ணலாம், இல்லைன்னா லிங்கை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத் ஃபைண்டர் கீழே இருக்கும். இது உங்களுக்கு இப்போ தேவைப்படாது. இந்த பாத் ஃபைண்டரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஷேப்போட ப்ராப்பர்ட்டி. ஒரு ஷேப்பை வந்து எப்படியெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி வைஸாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது ஃபுல்லாகவே இங்கே தான் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதே மாதிரி தான் எக்லிப்ஸ் டூல் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. எலிப்ஸ் டூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்ஸ் ஃபுல்லாத்தையும் அதில் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு தெரிஞ்சதே இவ்வளோ தாங்க. இந்த 2-3 டூல் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த 2-3 டூல்ஸை மட்டும் வச்சு நம்ம இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோவே க்ரியேட் பண்ண போகிறோம். நல்லா இருந்ததுன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா? இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீன்றத மட்டும் பாருங்கள். இப்போது டெக்ஸ்ட் டூலை நான் எடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டூல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் டெக்ஸ்ட் டூல் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் அதுவே க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அதில் உங்களோட நேமும் எதுனாலும் சரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு மூவ் டூலை வச்சு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேப்பை க்ரியேட் பண்ணும்போது, ஷேப்பை கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸில் ஷேப்போட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை கொடுக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்களேன், டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தேவையான ஃபாண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்கள் இந்த ஃபாண்ட் தான் வேணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து அழகாக உங்களோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து அதோட டைப் கொடுத்துருப்பாங்க. ஃபாண்டோட டைப் அது ரெகுலராக இருக்கணுமா, போல்டாக இருக்கணுமான்னு சொல்லி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபாண்டோட சைஸ் இருக்கும். இந்த டேப் மூலிமா நீங்கள் ஃபாண்டோட சைஸை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாண்டோட கேப் இருக்கும். அதாவது ஃபாண்டோட கேப்னா 2 லைன்ஸோட கேப். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதை டைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து எப்படி ஆட் ஆகுதுன்றது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் டைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், என்கிட்ட மொத்தம் 2 லைன் இருக்குது. இந்த 2 லைனுக்கும் இடையில உள்ள அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த 2 லைனுக்கு இடையில உள்ள கேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறமா மெட்ரிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா உள்ள ஆப்ஷனில் போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, லைனுக்கு இடையில இல்லாமல் ஃபாண்ட்ஸுக்கு இடையில. ஸோ ஒவ்வொரு தனித்தனியான லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டருக்கான கேப்பை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கோ குறைக்கிறதுக்கோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கலர் ப்ராப்பர்ட்டி இருக்கும். நம்ம ஃபாண்டை வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஃபாண்டோட கலரை ஈஸியாக மாற்றிட முடியும். ஃபாண்டோட ஃபுல் கண்ட்ரோலுமே இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கண்ட்ரோல். ஸோ இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குற 3 ஆப்ஷன் இருக்குது. மொதல் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங் மட்டும் நமக்கு ஒன்று போல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட எண்ட் வந்து ஒன்று போல் எண்டாக இருக்கும். அதே மாதிரி சென்டர் உள்ள ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதை வந்து சென்டரைஸ் பண்ணி கொடுக்கும். 2 சைடுக்கும் ஏற்ற மாதிரிக்கு காமனாக அந்த ஸ்பேஸ் வந்து பிரித்து கொடுக்கும். இதுதான் இந்த ஆப்ஷனோட வேலை. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா டைப் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே லெட்டரை வந்து கேப்ஸில் மாற்றுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி கேப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆப்ஷனுக்கு வரல, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம போக கற்றுக்கிடுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்க, இவ்வளோ தான். இது வந்து ஃபாண்டோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே. டெக்ஸ்ட் டூலையும் பார்த்தாச்சு, ஷேப் டூலையும் பார்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணலாம். ஓகேவா? மொதல் நாள் 10 நிமிஷம் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க. பட் ஆனால் இப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் டூல் எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் டூலை எடுத்துகிட்டு நான் எனக்கான போர்ட்ஃபோலியோ பேஜில் என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைப்போம்ல, ஸோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கான ஒரு ஷேப்பை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ரவுண்டட் ஷேப்பில் இருக்கிறனால ரவுண்டடாக கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து மேலே உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் வேணுமோ அந்தளவுக்கு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் கரெக்டான அளவில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம வந்து நம்ம ப்ரொஃபைல் பேஜ் ரெடி பண்ணுறதுக்காக ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கேரக்டர் நேம் வந்து செட் பண்ணுவோம். ஸோ என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குன்னா என்னோடய நேம் இருக்கும்ல, அதே மாதிரி உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான கலர் வந்து என்ன மாதிரியான கலரில் இருக்கணுமோ அந்த கலரையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போதைக்கு இந்த டிஃபால்ட் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபாண்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வேறு ஃபாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வேறு ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் அலைன் பண்ணி சென்டரில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சாச்சு, ப்ரொஃபைல் நேம் வச்சாச்சு. ஆனால் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும்ல, அபவுட் மீன்ற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெக்ஸ்ட் டூலை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டூலை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாணிக்கேவும் அப்படியே ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? இது நீங்கள் நார்மலாக டைப் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் பாக்ஸாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா லெட்டர்ஸ்லாம் ரேண்டமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபாண்டோட சைஸை வந்து நீங்கள் குறைக்க உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட்டு வந்து உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இவ்வளோ டெக்ஸ்ட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் பாருங்களேன், நம்மகிட்ட இப்போ 2 லைனாக இருக்கிறதுனால அந்த லைனோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கேப்பு. ஸோ அதனால் நான் இப்போ கலரை செட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸை வந்து குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்பேஸையும் குறைச்சிட்டேன். இப்போ நான் டேரெக்டாக என்னோடய டிஸ்கிரிப்ஷன் லைனையும் இங்கே ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபைல் ரெடி, அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய நேமும் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்னோடய டிஸ்கிரிப்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 3மே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த 3யுமே ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி வைக்கணும் சென்டராக. அலைன் சென்டராக பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு அதோட ஸ்பேஸ் ரொம்ப இருக்குன்றது தான் முக்கியங்க. ஒரு டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டிசைன் வந்து பேலன்ஸாக இருக்கணும். ஸோ பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனா நம்ம எப்போயுமே சென்டரைஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை நான் எல்லாத்தையுமே ஒன்று போல் சென்டர் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோ பேஜ் தான் பண்ண போகிறோம், ரைட் தானே? அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ நீங்கள் இது ப்ரொஃபைல் பேஜாக எடுத்துக்கிட்டாலும் சரி, போர்ட்ஃபோலியோ பேஜாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கீழே வந்து நிறையா ஃபோட்டோஸ் கொண்டு வருவோம்ல. ஸோ இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் ஹெச்எஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து என்னோடய உள்ள ஃபோட்டோ வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்ட்ரோக் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கலரையும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னா கலருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் வந்து ஒரே மாதிரியான கலரை மெயின்டைன் பண்ணுங்கள். நிறையா கலர்ஸ்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா டிசைன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் பின்னாடி என்னோடய நேமையுமே கலர்லாம் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலரை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா இந்த பாக்ஸை வந்து Ctrl+J கொடுங்க. Ctrl+J வந்து காப்பி. ஓகேவா? Ctrl+J கொடுத்து ஷிஃப்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் மாறாமல் மிஸ் ஆகாமல் கரெக்டாக அலைன் ஆகும் பாக்ஸஸ். ஓகேவா? ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகாது. ஓகே, Ctrl+J கொடுத்து 3 காப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3யுமே சேர்த்து செலக்ட் பண்ணுறேன். 3யுமே சேர்த்து செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு 3 பாக்ஸும் சேர்ந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? காப்பி ஆகிடும். நீங்கள் 3 பாக்ஸையும் சேர்த்து பண்ணால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பாக்ஸையுமே ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு அடுத்த ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாக்ஸாக சேர்ந்து மொத்தமாக 3 பாக்ஸும் செலக்ட் ஆகிடும். ஓகேவா? ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டேவும் நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாக்ஸும் சேர்ந்து ஒன்று போல் செலக்ட் ஆகிடும். இப்போ நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸை வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இன்னும் நிறையா கண்டென்ட்லாம் வேறு உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பேஸஸ் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிக்கிறேன் உள்ள. ஓகேவா? இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்னலாம் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா கீழே ஒரு சின்ன பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பிளாங்காக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரோக் தேவையில்ல. அதனால் ஸ்ட்ரோக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு இப்போது ஃபில்லில் வந்து கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கலர் தான் தேவைன்றதுனால நான் இப்போ இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ கலர் பேட்டர்ன் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரிக்கு இன்னொரு விஷயம் நல்லா பாருங்களேன். இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே வந்து நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எட்ஜஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா. இப்போ இந்த டூலை பாருங்களேன். இந்த டூல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இதை வந்து செலெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க. இதற்கு வந்து பாத் செலெக்ஷன். அது வந்து டேரெக்டாக அந்த மொத்த பாத்தையுமே செலக்ட் பண்ணும். ஓகேவா? 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து டைரக்ட் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த 2வது உள்ள ஆப்ஷன் வந்து நமக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும் உங்களால். ஸோ இப்போ நான் அந்த பாயிண்ட்டை மட்டும் குறிப்பிட்ட பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டே நான் கொஞ்சம் அந்த பாயிண்ட்டை நகட்டி வைக்கும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு ஷேப் கிடைக்குது. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து பண்ணலை. இப்போ தான் இந்த ஷேப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டூல்ஸை மட்டும் வச்சு நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம நிறையா ஃபில்டர் எல்லாமே கொண்டு வந்து பண்ணுறதை விட இது வந்து மினிமலைஸ் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ மினிமலாக நமக்கு வந்து ஒரு சில ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறையா டிசைன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு தான் நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் அதை தப்பு பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நிறையா ஃபில்டர் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஏற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் ஃபில்டர்லாம் நிறையா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு UX-லாம் டிசைன் பண்ண போகிறீங்க, நிறையா சைட்டுக்கெலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் ஃபில்டர்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல வெறும் ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நான் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து வெறும் ரெக்டாங்கிள் மட்டும்தான். ரெக்டாங்கிளில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஷேப் கிடைக்குது. பட் ஆனால் இது கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இந்த ஷேப்பை வந்து நான் வேறு மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் போயிட்டு நான் செலெக்ஷன் டூலுக்கே போகிறேன். டைரக்ட் செலெக்ஷனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இப்போ இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ட் கீ இருக்குது பார்த்தீங்கன்னா, Ctrl+T, வெறும் T இருக்குங்களா, குச்சி T. ஸோ Ctrl+Tயை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் மாறி வந்துடும். ஓகே, இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? இப்போ இதை நான் அந்த பக்கமாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே நம்ம நிறையா இமேஜஸ் கொண்டு வரணும். ஏன்னா ப்ரொஃபைல்னால் அது வந்து வெறும் ஷேப்பாக மட்டும் இருக்காதுல்ல. நம்மளுக்கு நம்மளோட பிக்சர் இருக்கும்ல. நான் இப்போ ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து அந்த ஷேப் எங்கே இருக்குன்றதை பார்க்குறேன். நம்ம ஒரு எலிப்ஸ் ஷேப் வரைஞ்சோம்னா அந்த ஷேப்புக்கு மேலே ட்ராக் பண்ணி இந்த இமேஜ் வந்து கொண்டு வர்றேன். ஓகேவா? அந்த லேயர் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே தான் இந்த லேயர் இருக்கணும். அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது Ctrl+Alt+G
இதை கொடுத்தீங்க அப்படின்னா மாஸ்க் ஆகிடும். ஸோ கிளிப்பிங் மாஸ்க்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷேப்பை தவிர வெளியில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜுமே தெரியாது. அந்த குறிப்பிட்ட ஷேப்புக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் ஆனது இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+G கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமேஜ் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவும் ரெடி பண்ணணும்ல. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கொண்டு வந்து ஒவ்வொரு இமேஜஸாக ப்ளேஸ் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் அடுத்த இமேஜை கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் எங்கே இருக்குன்றதை பார்க்கணும் முதல்ல. ஸோ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை கொடுத்துட்டு அதில் வந்து நான் இப்போ மாஸ்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இன்னமும் கரெக்டான ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணலை. இந்த இருக்குது ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஓகே, மொதல் ரெக்டாங்கிள் பாக்ஸில் கொடுத்துட்டு Ctrl+Alt+G கொடுக்குறேன். ஸோ என்னோடய இமேஜ் வந்து இப்போ மாஸ்க் ஆகிடுச்சு. அந்த ஷேப்பில் கரெக்டாக மாஸ்க் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் அதோடய சைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணது உங்களுக்கு அந்த பாக்ஸ் வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த குச்சி டீ சொல்லுவாங்கள்ல, எஸ்டி சொல்லுவாங்கள்ல, அந்த டீ, அந்த டீயை கொடுத்துட்டு தான் Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வரும். ஸோ இந்த பாக்ஸ் தான். இதை நீங்கள் வந்து சுருக்கிக்கலாம். ஓகேவா? மவுஸை வந்து ட்ராக் பண்ணி அந்த இமேஜோட சைஸை வந்து சுருக்கிக்கலாம். ஓகே, இப்போ இப்படி இதே மெத்தடில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு இமேஜஸாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஓட விட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா இதுக்கே உங்களுக்கு டைம் வந்து நிறைய ஆகிடும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஓடிடுச்சு வீடியோ. ஸோ நம்ம நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் கொண்டு வந்து ஒவ்வொரு இதாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபுல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னது பண்ணி எனக்கான ஸ்பேஸ் அலைன்மெண்ட்டை வந்து மொத்தமாக கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆப்ஷனையாக செலக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸ்பேஸ் வந்து இப்போ எனக்கு தேவையான மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் நான் கொஞ்சம் சைஸையும் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ரவுண்ட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மணிக்கு நான் வந்து ரவுண்ட்னஸ்க்கு எட்ஜஸோட வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். நான் இப்போதைக்கு ஒரு 30 வேல்யூ கொடுக்குறேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு அதில் நான் கலரையும் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் டார்க்கு கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா டிசைன் அதை தான் மெயினாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே கலரே நான் இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்ல. ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் 1 நான் இப்போ கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு ஃபாண்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால நான் அதே ஒயிட்டையே வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய கலர்ஸ் ஆட் பண்ண வேண்டாம் அதனால். ஸோ இப்போது ஷேப்புக்கு மேலே வந்து கொண்டு வந்துட்டேன். நீங்கள் ஷேப்லேயே கரெக்டாக கொண்டு போயிட்டு ஃபாண்டை கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்குள்ளேயே உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும் ஃபாண்டு. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் உள்ள டெக்ஸ்ட்டெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ அதனால் ரேண்டமாக ஒரு இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஷேப்புக்கு மேலே வந்து அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட்டு பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காட்டி அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை வந்து வேறு ஒரு டெக்ஸ்ட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு ஷேப்பு ஒரு டெக்ஸ்ட்டு கிடச்சிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக லுக்காக இருக்குது. ஸோ நான் இதையே காப்பி பண்ணி அடுத்தடுத்த லேயருக்கு வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இதை நான் ஓட விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த லேயரை நம்ம இந்த மணிக்கே கொண்டு வந்து காப்பி பண்ணி மொத்தம் 6 பாக்ஸையும் கொண்டு வந்துடலாம். ஸோ 6 பாக்ஸுக்கு பாக்ஸும் 6 லெட்டர்ஸும் வந்துடும். ஸோ இதை மூணையும் காப்பி பண்ணி நான் அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போது எனக்கு 6 பாக்ஸ் வந்துருச்சா? ஓகே, இப்போ வந்து நமக்கு டிசைன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அலைன்மெண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலாம். இதுக்காக நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஸோ நான் டெக்ஸ்ட் பாக்ஸை மட்டும் நான் அதிகப்படுத்துகிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்டஸ் வந்து நிறையா கிடைக்கும். நீங்கள் தனியாக ஓனாக டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு லாரம் டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ எனக்கு அலைன்மெண்ட் எல்லாமே மொத்தமாக கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதனால் அது பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே நம்ம இதை வந்து எப்படிலாம் அளவுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்னப்பா பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்சதே வெறும் ஷேட்ஸ் தான். அதை வச்சு மட்டும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணலாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் வரைஞ்சிக்கோங்களேன். வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டுக்கு வந்து அதுக்கு மேட்சான ஒரு கலரை வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ டார்க் கலர் வந்து நம்ம கொடுக்குறது வேஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒப்பாசிட்டி, ஃபில்லுன்னு சொல்லிட்டு. இந்த ஃபில் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபில் ஷேப்போட ஃபில் மட்டும் இருக்குல்ல, அந்த ஃபில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு
இருக்கும். அந்த ஃபில் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும். ஸ்ட்ரோக் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். அந்த ஃபில் கலர் ஃபுல்லாகவே மறைஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நான் அதை வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து மறையவே இல்லை. பட் ஆனால் ஒப்பாசிட்டி நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரோக்கும் கூட சேர்ந்தே மறைஞ்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஃபில்லுக்கும் ஒப்பாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரோக்கை எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரோக் தேவையில்லைல்ல அதனால். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சா. ஸோ இந்த டார்க் கலரையும் கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், பார்க்கறதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம செட் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜ் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஷேப்பை வந்து பேக்ரவுண்டில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை கொண்டு வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக வச்சதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரிக்கே குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கலாம். நிறையா ரவுண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவ்லாம் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க, மினிமலைஸ் டிசைன். ஓகேவா? நிறையா ஃபில்டர்ஸ் அது இதுன்னு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. வெறும் ஷேப் அண்ட் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு நம்மளால் எவ்வளோ சூப்பராக வந்து ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் யூசர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க இப்போ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளோட இமேஜை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆன்லைனில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை எடிட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப எந்த நாலேஜுமே தேவையில்லை, ஃபோட்டோஷாப் நாலேஜ் கூட தேவையில்லை. நார்மலாக பிஎஸ்டி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான இமேஜஸை மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரொம்ப ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம நிறையா ஃபில்டர் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்ததுன்னா அவங்க வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? அதனால தான் மேக்ஸிமம் கம்யூனிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டிசைன்ஸ் வந்து ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டு தான் இருக்கணும், ஒரு சில கலர்ஸ் தான் இருக்கணும். அதே மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அதை தவிர்த்து நிறையா நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது டிசைனில். அப்படி பண்ணால் அது நல்லாவும் இருக்காது. அவ்வளோதாங்க. வெறும் 10 நிமிஷம் தான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டதுக்கு. அடுத்த 10 நிமிஷம் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? வெறும் 20 நிமிஷத்தில் இந்த டுட்டோரியலில் உங்கள் முதல் நாள் ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தாங்க தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். எல்லாமே ஒரு ஷேப்பை வச்சு பார்க்க போகிறோம். அந்த ஷேப்பால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் கடைசியாக ஒரு காப்பிரைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட நேமுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் பண்ண டிசைன் இல்லையா? அதுவும் நீங்கள் பண்ண முதல் டிசைன் அப்படிங்கும்போது ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட காப்பிரைட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய காப்பிரைட்டுக்கு என்னோடய நேமை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டோட சைஸும் அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு ஃபாண்டோட சைஸையும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே ஃபாண்ட் சைஸ் கிடையாது. ஸோ நானே வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட் சைஸை. டைப் பண்ணிவிட்டு பக்கத்து பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஓகே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அதோட ஸ்பேஸையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ என்னென்னா கீழே உள்ள இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் லெட்டருக்கு. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபாண்டை வந்து சென்டரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓவராலாக நம்மளோட டிசைன் வந்து இப்போ ஓகே. அவ்வளோதாங்க. நான் சொன்ன ஒரே விஷயந்தான், ரொம்ப மினிமலிஸ்ட்டாக டிசைன் பண்ணுங்கள். நம்மளோட டுட்டோரியல் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். 2-3 ஷேப் இருக்கும். ஸோ அதை வச்சே நம்மளால் வந்து எவ்வளோ அழகாக ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்விடேஷன் போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஆன்லைன் போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரியான மெத்தடில் தான் டுட்டோரியல் எல்லாமே இருக்கும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டாலும் கூட பரவாயில்ல, தொடர்ந்து சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் ஈஸியாக நீங்களும் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆயிடலாம். உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஷாப்பே ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ஓப்பன் பண்ண தெரில, அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மேனேஜ் பண்ண தெரிலன்னா சொல்லுங்கள். அதுக்காக செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ வளவலன்னு இழுக்க வேண்டான்றதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ஒரு டியூட்டோரியல் போட்டிருந்தேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன தான் டிசைன் பண்ணாலும் என்ன தான் இது பண்ணாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்கிட முடியும். ஓகேவா? நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தானே கற்றுக்குறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்தே கற்றுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஃபோட்டோ வந்து எப்படி சேவ் பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபைலில். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பிஎஸ்டியாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும், ஒர்க்கிங் ஃபைல். நீங்கள் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு அழியாது. இப்போ எக்ஸ்போர்ட் டெஸ்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஜேபக்கா ஒரு ஃபார்மேட் கேட்கும்.
அதுக்கப்புறமா வந்துட்டு பிஎன்ஜி ஒரு ஃபார்மேட் கேட்கும். நமக்கு வந்து இப்போ ஜேபக் ஃபார்மேட் வேணுன்றதுனால நான் ஜேபிஜி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே நேம் தான் கேட்கும். ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த இமேஜை வந்து நம்ம யாருக்குனாலும் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் இமேஜையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.